ரமண பவ சரி ரி 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 பின்ன பவ சரவண வீர நமோ நம பவ சரவண நிர நிர நிரன வசர ஹண பவருக முருகா முருகா நேற்று இரவு பெரும் புயலும் பூகம்பமும் தாக்கி இருக்க வேண்டும். சேதம் அதிகமாக தென்படுகிறது. வாயு தேவரே, நீர் முருகனின் தேரோட்டியாக இருந்து கொண்டு எப்படி இப்படி ஒரு காரியத்தை செய்தீர்கள்? யார்? நானா? நானா இப்பெரும் சேதத்தை உண்டாக்கினேன்? முருகா, இதை வாயுதேவன் உண்டாக்கவில்லை. வேறு யார்? வருண தேவனா? ஆனால் மண் எதுவும் ஈரமாகவில்லையே. கழுகு உருவம் எடுத்த கிரௌஞ்சன் எனும் அசுரன் தீப்பந்துகளை வீசி இந்த சேதங்களை உண்டாக்கினான். இதை ஏன் அப்பொழுதே எங்களிடம் கூறவில்லை? பெரும் சப்தம் எங்களுக்கு கேட்காமல் போனது எப்படி? இடி விழுந்திருந்தால் கூட உங்களுக்கு கேட்டிருக்காது. சடலம் போல் உறங்கிக் கொண்டிருந்தீர்கள் நீங்கள். என்ன என்ன கூறினா இப்பொழுது? அது ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது இடி விழுந்தால் கூட கேட்காது என்று சொல்ல வந்தேன். முருகா, நாம் சோம்பேறிகள் என்று கூறாமல் கூறுகிறார்கள் இவர்கள் இருவரும். கட்டளை இடுங்கள், இவர்கள் நாவை இப்பொழுதே துண்டாக்கி விடுகிறேன். நான் அப்படி கூறவில்லை. நாங்கள் தான் உறங்கிக் கொண்டிருந்தோம். தாங்கள் எப்போதும் விழித்த நிலையில் இருக்கின்றீர்கள். வீரபாகு, அவர்கள் ஏதோ கனவு கண்டிருக்கிறார்கள். விட்டுவிடு, நமக்குள்ளேயே சண்டையிடக்கூடாது. நம் சத்ரு வரும்போது அவர்களோடு யுத்தம் புரிவோம். சரியாக சொன்னாய் முருகா. நாம் முதலில் கிரௌஞ்சனை கொல்ல வேண்டும். அதற்கு மலையை தகர்க்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் தாரகாசுரனை கொல்ல முடியும். யார் கிரௌஞ்சனா? அவன் அகத்தியரின் சாபத்தால் கல்லாக சமைந்து விட்டான் என்று தாங்கள் அல்லவா கூறினீர்கள்? இந்த மலையை தகர்க்கவா நாம் இங்கே வந்தோம்? வீரபாகு, இந்த மலையை தகர்ப்பது பயனற்ற வேலை என்று நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கின்றாய்? தாங்கள் சிந்திப்பதையே நானும் சிந்திக்கிறேன் முருகா. எனில் நான் கூறும்படி செய். நவசக்தி மைந்தர்களே, வீரபாகு, இவர்களோடு நம் சேனையையும் அழைத்துக்கொள். வாயுதேவரே, தாங்களும் இவர்களோடு செல்கிறீர்களா? இல்லை இல்லை, அவசர தேவை என்றால் நான் தங்களுக்கு தேரோட்ட வேண்டும் அல்லவா? சரி சரி, தாங்கள் என்னோடே இருங்கள். வீரபாகு, நீ தாரகாசுரனை கொன்று நம்மை சோம்பேறிகள் என்று சொன்ன தேவகுரு பிரகஸ்பதியின் காலடியில் கிடத்து. அப்படியே ஆகட்டும் முருகா. நான் வெற்றியோடு திரும்பி வருகிறேன். ஜண்டாசுரா! உத்தரவு அரசே. நீ உடனே கிரௌஞ்சமலை பகுதிக்கு செல். அங்கு தேவர் சேனையினர் இன்னும் இருக்கிறார்களா? இல்லை
உயிருக்கு அஞ்சி ஓடிவிட்டார்களா என்பதை அறிந்து என்னிடம் வந்து சொல். உத்தரவு அரசே. பரிசு நிச்சயம்தானே? புறப்படு. நம் மூவரை தவிர யாவரும் சென்று விட்டார்கள். நம் மூவருக்கு இப்பெரும் கூடாரம் தேவையா? எங்களுக்கு தேவையில்லை. புயலையும் மழையையும் வெயிலையும் தாங்கி பழகியவர்கள் நாங்கள். ஆனால் உனக்கு தேவை முருகா. வேண்டாம், எனக்கு தேவையில்லை. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. சரவண பவ. ஓம் 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 சரவண. மூடர்களே, இவர்கள் முருகனின் திருநாமத்தை உச்சரிப்பதை இன்னும் நிறுத்தவில்லை. இவர்களை சித்திரவதை செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் இவர்களை கண்ணிமைக்கும் நேரமும் விடாமல் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறோம் அரசே. ஆனால் மன உறுதியோடு தேவர்கள் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால் தான் தங்களிடம் வந்து கூறினோம். ஓம் சரவண பவ. 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 ஜெயந்தா, நீ என்னுடைய அடிமை. என்னிடம் சிறைப்பட்டிருக்கிறாய். என் விருப்பம் என்னவோ அதைத்தான் நீ செய்ய வேண்டும். நீசனே, உன்னால் நான் சிறை வைக்கப்பட்டுள்ளேன். எனில் நீ விரும்பாத ஒன்றையே நான் தொடர்ந்து செய்வேன். உன்னால் சிறைப்பிடிக்கப்பட்ட நான் எப்படி நீ விரும்பும் ஒன்றை தொடர்ந்து செய்வேன் என்று எதிர்பார்க்கிறாய்? அது உன் மூடத்தனம் அன்றோ? ஜெயந்தா! ஓம் சரவண பவ. 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 பானுகோபா, இவர்கள் சரவணபவ எனும் மந்திரத்தை உச்சரிப்பதை இப்போதே நிறுத்த வேண்டும். என்ன செய்வதென்று சொல். சரவண பவ. ஓம் 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 சரவண. ஓம் சரவண பவ. தந்தையே, கண்கொள்ளா காட்சி இது. ஜெயந்தா, இந்திர லோகத்திற்கே அரசனான இந்திரனின் தவ புதல்வன் நீ. ஆனால் இன்று உனது நிலையை கண்டால் எனக்கே பரிதாபமாக உள்ளது. யுத்த களத்தில் நீ 1,00,000 வீரர்களை விரட்டி அடிப்பாயே. எங்கே ஒரு சிறு ஈயை கூட விரட்டி அடிக்க முடியவில்லை. என்ன சோதனை, என்ன சோதனை! ஜெயந்தா, முருகனின் திருநாமத்தை உச்சரிப்பதை இப்போதே நிறுத்திவிடு. என்னிடம் சரணடைந்து விடு. ராஜபோக வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக அளிப்பேன். இல்லை, சித்திரவதைகள் இன்னும் அதிகரிக்கும். உன்னை பிறகு சந்திக்கிறேன்.
தேவகுருவே, தாங்கள் என்னை வீதியில் நிறுத்திவிட்டீர்கள். முருகா, என்ன இது? நீதானே கூடாரம் வேண்டாம் என்றாய். கூடாரம் வேண்டாம் என்று சொன்னேன், ஆனால் வீதியில் நிறுத்துங்கள் என்று சொல்லவில்லையே. முருகா, உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா? இதை அறிந்தால் உன் தந்தை என்னை வீதியில் நிறுத்தி விடுவார். சரி சரி, வீரபாகு சேனையோடு திரும்பி வரும் வரை நாம் காத்திருப்போம். சண்டாசுரா, என்ன பார்க்கின்றாய்? முருகனின் கூடாரம் முன்பு இங்கே இருந்தது, இப்போது இல்லை. என்னை கேள்வி கேட்கும் நீ யார்? நான் கிரௌஞ்சன். அரசரின் ஆணைப்படி நேற்றிரவு நான் தேவர் சேனையை அச்சுறுத்தினேன். தேவர் சேனை தலை தெறிக்க ஓடிவிட்டது. உண்மையாகவா? உண்மைதான். இந்த செய்தியை தாரகாசூரனிடம் சொல்லி பரிசை பெற்றுக்கொள். நன்றி கிரௌஞ்சா. நான் வருகிறேன். முருகா, என்ன இது? குழந்தையைப் போல் விளையாடுகிறாய். ஆம், நான் குழந்தைதான். நான் உன்னோடு வாதம் செய்து வெல்ல முடியாது. நாம் யுத்தம் புரியவே வந்திருக்கிறோம். அதற்காக நாம் எப்போதும் அதே நினைவோடு இருக்க வேண்டியதில்லை. சற்றே சிரித்து பேசி விளையாடலாம். முருகா, உன்னை நம்பியே நாங்கள் வந்திருக்கிறோம். நீதான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். வாயுதேவா, தாங்கள் கூறியது போல் நான் வழிகாட்டுவேன். ஆகவே கவலையை துறந்து மகிழ்ச்சியாக இருங்கள். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. அரசே, வா சண்டாசுரா, உன் வருகைக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். தந்தையே, அவன் சண்டாசுரன் அல்ல, நம் வீரர்களில் ஒருவன். ஓ சரி, என்ன செய்தி? விரைந்து கூறு. அரசே, நம் நகரை பெரும் ஆபத்து சூழ்ந்து விட்டது. உடனே என்ன கூறுகிறாய்? பெருந்தேவர் சேனை நம் மாயாபுரியை சூழ்ந்து விட்டது அரசே. அடே முருகா, இடும்பாசுரனை அடிபணிய வைத்தாய், அண்டாசுரனை வதம் புரிந்தாய், இப்பொழுது இந்த தாரகாசுரனையே தேடி வந்திருக்கிறாயா? வா, உனக்கு நான் முடிவு கட்டுகிறேன். வீரர்களே, உடனே போர் பிரகடனம் செய்யுங்கள். ஆம், உத்தரவரசே. அசுரேந்திரா, உன் வீரத்தையும் மாயா சக்திகளையும் காட்டும் நேரம் வந்துவிட்டது. முருகன் மாண்டு விட்டான் எனும் நற்செய்தியை உனது பெரியப்பா சூரபத்மனுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உனக்குள்ளது. வீரிட்டு எழு. நம் அசுரகுல சாம்ராஜ்யத்தின் பெருமையை இந்த பிரபஞ்சம் அறிய வேண்டும். உத்தரவு தந்தையே. அரசே,
அரசே, ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கிறேன். என்ன செய்தி அது? முருகனின் சேனை தங்களோடு யுத்தம் புரிய அஞ்சி தலைதெறிக்க ஓடிவிட்டது. நீ கூறுவது உண்மையா? சத்தியமான உண்மை இளவரசே. அவர்கள் ஓடிவிட்டார்கள். தேவர் சேனை தங்கியிருந்த கூடாரம் கூட அங்கே இல்லை. தேவர் சேனை வந்ததற்கான அடையாளமே அங்கு இல்லை. அத்தனை சுத்தமாக உள்ளது தேவர் சேனை இருந்த இடம். ஏன் அரசே, ஏன் இந்த மௌனம்? இத்தனை மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு பரிசு ஏதும் இல்லையா? பரிசுதானே, அருகில் வா. போதும் போதும் எனும் அளவிற்கு நான் உனக்கு பரிசு தர சொல்கிறேன். ஜண்டாசுரா, இப்பெரும் காரியமாற்றிய உனக்கில்லாத பரிசா? அதற்கு ஏன் பரிந்துரை? நானே மிக மிக அற்புதமான பரிசை தருகிறேன். அரசே, நான் இத்தனை மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். தாங்களோ பரிசு என்ற பெயரில் கழுத்தை நெருக்கின்றீர்களே. நீ என்ன செய்தி கொண்டு வந்தாயா? கிரௌஞ்ச மலைப்பகுதியில் தேவர் சேனை இல்லை என்று சொன்னேன். அடே, அவர்கள் எப்படியடா அங்கே இருப்பார்கள்? அவர்கள் தான் மாயாபுரியை சூழ்ந்து விட்டார்கள் அல்லவா? நாட்டையே அபாயம் சூழ்ந்திருக்க நீயோ பெரிய பரிசு கேட்கிறாயா? அரசே, இதோ பெற்றுக்கொள் பெரிய பரிசு. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. ஜண்டாசுரன் தாரகாசுரனிடமிருந்து நிச்சயம் சிறப்பான பரிசை பெறுவான். முருகா, உன் சிரிப்பும் பேச்சும் உன் வெள்ளந்தியான மனதை காட்டுகிறது. உன் குழந்தைத்தனமும் குறும்பும் இன்னும் உன்னை விட்டு செல்லவில்லை. ஏன் செல்ல வேண்டும்? நாம் குழந்தை பருவத்தை கடந்துதான் வந்திருக்கின்றோம். கடந்த காலத்தை என்றும் மறக்கக்கூடாது. சூரபத்மனும் தாரகாசுரனும் குழந்தை பருவத்தை கடந்துதான் வந்திருப்பார்கள். குழந்தையாக இருந்தபோது நிச்சயமாக தேவர்கள் மீது அவர்கள் வன்மத்தோடு இருந்திருக்க மாட்டார்கள். உண்மைதான் முருகா. நாம் யாவரும் குழந்தைகள் போல் இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் அமைதி நிலைத்திருக்கும். பஞ்சமும் வன்மமும் கன்மமும் அற்ற உலகாக அது மலர்ந்திருக்கும். ஆம், வளர்ந்த பிறகே நம்முள் வன்மம் தோன்றுகிறது. பழிவாங்கும் எண்ணம் பிறக்கிறது. வளர்ந்ததும் நாம் திறந்த மனதை இருளாக்குகின்றோம். அன்பை துறக்கின்றோம். ஆகவே நான் என் குழந்தை பருவத்தை நினைத்து அடிக்கடி சிரிக்கின்றேன், விளையாடுகின்றேன், என்னை நானே புதுப்பித்துக் கொள்கின்றேன். எல்லாம் சரிதான் முருகா. யுத்தத்தின் மீதும் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் தற்போதைய சூழ்நிலைக்கு நல்லது. கொஞ்சம் அல்ல,
என் முழு கவனமும் யுத்தத்தின் மீதே குவிந்துள்ளது.